அப்ப நீங்க சொல்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்களை வச்சு மூவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அண்ணாமலை ஒதுக்கினா மட்டும்தான் இந்த கூட்டணி. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் தமிழக பாஜக. ஜென்ரலாக பார்த்தோம்னா இப்போ விஜய் வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது. நம்ம என்னதான் நம்ம வந்து ஒரு நடிகர் தான் அப்படின்னு நம்ம லேசாக எடுத்துக்கிட்டா கூட he is able to get 8% votes. சோ நீங்க வந்து பாருங்க, வந்து திமுக வந்து இது 34%, இது 42%, இதுல இருந்து 8% வருது அப்படின்றதே ரொம்ப தப்புன்னு சொல்லுவேன் நான். எங்க போனாலும் ஒரு திமுக அதிமுக கொடி கட்டினவங்க ஒரு வண்டி ஒரு வீடு அப்படின்னு பாக்குற மாதிரி பாஜகவுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அப்படின்னு எங்க பார்த்தாலும் கண்ணுல படணும். அவங்க மக்கள் போய் அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் ஆட்சிக்கு வர முடியும். மற்றபடி சோசியல் மீடியால நாங்க கிங்கு அப்படின்னா சோசியல் மீடியால வேணா ஒரு போல் வச்சுட்டு அதுல ஜெயிச்சுப்பாங்க. நேஷன் ஃபர்ஸ்ட் இதான் எங்க மோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க பாஜக. ஆனா ஒரு சில தலைவர்களை பார்த்தா அதை மறந்துட்டாங்களோன்னு தான் தோணுது. தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. அதே மாதிரி சார் இப்போ இன்னொன்று பேச்சு ஒன்று கிளம்பியிருக்கு. என்னன்னா வந்து மறுபடியும் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வரலாம். ஏன்னா வந்து இப்போ நிர்மலா சீதாராமனை வச்சு கொண்டுறதே வந்து ப்ராப்ளம். அவங்க வச்சு ஒரு மீடியேட்டராக இருந்து இபிஎஸோட பேசி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா பிஜேபி? ஏன்னா இப்போ அண்ணாமலை வந்து சைலண்டாக இருக்கார் லண்டன்லேருந்து. அவர் ஒன்றும் ஸ்டடீஸ் இஸ் பிஸி வித் ஸ்டடீஸ் வாட் எவர் இட் இஸ். ஸோ அதனால அவங்கள வச்சு தான் காய் நகர்த்துறாங்களா பிஜேபி? அதுதான். ஏன்னா வேற ஒரு சர்வே ஒன்று பார்த்தேன், 100 சேனல் பார்த்தேன், எஸ்எஸ்என் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து அவர் புது சர்வே ஆரம்பிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா வந்து பெரும்பாலான ஏடிஎம்கே பீப்புள் வந்து தே வாண்ட் ஏடிஎம்கே டு அலைன் வித் பிஜேபி அப்படின்ற ஒரு ஏடிஎம்கேலேருந்துமே ஒரு இது இருக்கு, ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. ஸோ நீங்க உங்களோட கருத்து எப்படி சார்? அதை வந்து திரும்பி வர சான்ஸ் இருக்கா? இல்ல, நண்பர்கள் என்னதான் கழுவி ஊத்துவாங்க. ஏன் நிர்மலா சீதாராமனால தமிழக பாஜக நாசமா போகுதுன்ற முடிவுக்கு நீங்களும் வந்துட்டீங்களா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க சொல்றீங்க மறுபடியும் அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்னு? அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்னா அப்ப அண்ணாமலை இல்லாமல் தான் அந்த கூட்டணி இருக்க வேண்டும். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அதிமுகவுடன் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லிட்டாங்க அண்ணாமலை இருக்க வரைக்கும் கூட்டணி கிடையாது அப்படின்னு. அப்ப நீங்க சொல்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்களை வச்சு மூவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அண்ணாமலை ஒதுக்கினா மட்டும்தான் இந்த கூட்டணி. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் தமிழக பாஜக. ஆனாலும் இந்த நைட் மேரேஜ் சிச்சுவேஷன்ஸ்க்கு ஒரு எண்டே கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணுமில்லாம போயிடுவாங்க ரெண்டு பேருமே, அதிமுக as well as பாஜக ரெண்டுமே. அத்தோட இத்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன அப்படின்னு ஆல் இண்டியா ரேடியோல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். அதற்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. அதுல நான் உறுதியா இருக்கேன். ஏன்னா ஆல் இண்டியா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல அண்ணாமலை அவர்களுடைய முடிவு தான் அப்படின்னு இருக்காங்க. சோ யார் யாருக்கு வேணா எந்த மாதிரியான விருப்பங்கள் இருக்கலாம், அதெல்லாம் இங்க நடக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது அதிமுகவிலேயே வந்து இப்ப பாஜகவுடன் இணைவதற்காக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்ல. இப்போ இனிமே ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியல, ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு தெரியல. கட்சி தலைவர்கள் மத்தியில ஒரு ஒற்றுமை இல்ல, கோஆர்டினேஷன் இல்ல, கான்பிடன்ஸ் இல்ல, ஒருத்தர் மேல ஒருத்தர் அவநம்பிக்கை, கட்சி என்ன ஆகும்னு தெரியல. அதனால வேற வழி இல்ல, மறுபடியும் அங்கேயே போய் சேர்ந்துரு. இந்த நிலைமை தான் நான் சொல்லுவேனே தவிர மத்தபடி வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் பாத்தீங்களா, பாஜக தான் வந்து சரியான சாய்ஸா இருக்க முடியும், அதனால நம்ம அங்க போனோம் அப்படின்றதா தான் நான் பார்க்கல. அதனால அப்படிப்பட்ட ஒரு அலையன்ஸ் தேவையே இல்லை சுவாமி. இல்லை, ஏன்னா இப்போ இந்த சர்வேலாம் நான் பார்க்குறோம். ஜென்ரலாக பார்த்தோம்னா இப்போ விஜய் வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது. நம்ம என்னதான் நம்ம வந்து ஒரு நடிகர் தான் அப்படின்னு நம்ம லேசாக எடுத்துக்கிட்டா கூட he is able to get 8% votes in in each at least some constituencies, or even if he cannot get a majority of the seats, 8% vote அவருக்கு வருது, either from டிஎம்கே ஆர் ஃப்ரம் பிஜேபி ஆர் ஃப்ரம் அதர் பார்ட்டிஸ். ஏடிஎம்கேலேருந்து ஓட்டு பிரியல அவ்வளவா அவருக்கு. ஐதர் டிஎம்கே அண்ட் பிஜேபி ஆர் கெட்டிங் இம்பேக்டட் வித் விஜய். ஸோ இந்த ஒரு அலையன்ஸ்னு பார்க்கும்போது நீங்கள் விஜய்க்கு ஒரு 8%, சீமானுக்கு ஒரு 6-8%, ப்ளஸ் ஏடிஎம்கே ஒரு 24%.
இவங்க சேர்ந்தாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பிகம் ஃபார்மிடபிள் அலையன்ஸ் ஆயிடும் இல்லையா? ஸோ அது மாதிரி சான்ஸ் வருமா? ஏடிஎம்கே விஜய் உங்க கூட்டணி வருமா? சீமான் வாய்ப்பு இருக்கா? அதாவதுங்க, ம், இந்த 8% அப்படின்னு சொல்றோம் இல்லையா? விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு தேமுதிக முதல்ல போட்டி போட்டப்போ 8.3 சம்திங்% வாங்குறாருங்க. அதுக்கப்புறம் அதிமுகவோட கூட்டணி வந்த பிறகு அது 7.5 அந்த மாதிரி சுருங்கிடுது. சரி, ரைட், ஓகே. இப்ப யோசிச்சு பாருங்க, விசிகா, கம்யூனிஸ்டுகள், அப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆளுக்கு 1% வச்சிருந்தா கூட ஒரு 4%, இவருக்கு சொந்தமா ஒரு 8, 7.5, 8 வச்சுக்கோங்களேன். அப்ப 12% வந்திருக்கணும். ஆனா அந்த மக்கள் நல கூட்டணிக்கு எத்தனை % ஓட்டு வந்தது? 7.5% ஓட்டு வாங்கின தேமுதிக 2.5%ஓட நின்று போச்சு. அப்ப 8ஓட 4 கூட்டினா 12னா கடைசியில 6 தானே ஆச்சு. அதனால இது 24, 8.32, இது ஒரு 8.40 அப்படின்ற கணக்கெல்லாம் அரசியல்ல வராதுங்க. இவங்களுக்கு வர 8 இந்த 24 பிடிக்காம வந்த 8ஆ இருக்கும். 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா வடகறி சாப்பிடுறவங்க சில பேர் இருப்பாங்க, சக்கரை பொங்கல் சாப்பிடுறவங்க சில பேர் இருப்பாங்க. இத ரெண்டுத்தையும் சேர்த்தா அதிகமாகும் அப்படின்ட்டு வடகரியும் சக்கரை பொங்கலையும் சேர்த்து கொடுப்பீங்களா நீங்க? ஒத்தனை சாப்பிட மாட்டான். இதுதான் அரசியல். அதனால அந்த கணக்கு ஒத்து வராது. அடுத்தது இந்த 8% ஓட்டு சர்வேக்கு எல்லாமே நான் எலெக்ஷன் சர்வேவே நான் எதுவுமே நம்புறது கிடையாதுங்க. அப்படியே ஜாலியா பார்த்துட்டு போவோம். ஐபிஎல் மாதிரி தான் வச்சுக்காங்களேன். இப்போ 8% ஓட்டு அதிமுகல இருந்து வரல, பாஜகல இருந்து வருது, திமுகல இருந்து வருதுன்னா இதை விட ஒரு காமெடி இருக்க முடியாது. சொல்ல போனா இந்த 8% ஓட்டு அப்படின்றது எந்த கட்சிகள்ல இருந்தும் வராது. கட்சிக்கான கோர் ஓட் பேங்க் அப்படின்றது இன்டாக்டுங்க. இன்டாக்ட் இந்த சென்ஸ் அந்த கட்சி நார்மலா போயிட்டு இருக்க வரைக்கும். டெசிமேட் ஆயிடுச்சுன்னா அது வேற விஷயம். சோ நீங்க பாருங்க, திமுக இது 34%, இது 42%, இதுல இருந்து 8% வருது அப்படின்றதே ரொம்ப தப்புன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா எவ்வரி எலெக்ஷன் அப்படின்றது ஒரு நியூ ஐபிஎல் மேட்ச் மாதிரிங்க. போன மேட்ச்ல நாங்க இவ்வளவு அடிச்சோம், இந்த மேட்ச்ல அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. அது அந்த மேட்ச். இந்த மேட்ச்ல என்ன எடுக்கிறீங்களோ அதை வச்சுதான் வெற்றி தோல்வி. சோ கோர் ஓட் பேங்க் அப்படின்றதுதான் கணக்கு. அப்படி பார்க்க போனா நான் திருப்பி திருப்பி சொல்றதுதான், கிட்டத்தட்ட 2/3 ஆஃப் த போல்டு ஓட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கட்சி ஓட்டுங்க. 1/3 மட்டும்தான் நியூட்ரல் ஓட்டர்ஸ். அந்த 1/3ல இருந்து தான் உங்களுக்கு இந்த 8, 7, 6 எதுவா இருந்தாலும் வரணும். அண்ட் இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் எந்த கட்சி எந்த கூட்டணி பக்கம் போறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இதுதான் ஃபேக்ட். அதனால பாஜக கிட்ட இருந்து வருது அப்படின்னா, இப்ப பாஜக சித்தாந்தத்துல ஊறிய ஒருத்தர் உடனே விஜய்க்கு கட்சி ஆரம்பிச்சனால ஓட்டு போட்டுருவாரா? இல்ல பரம்பரையா திமுகல இருந்த ஒருத்தர் விஜய் வந்தவனா இந்தாங்க எனக்கு ஓட்டு அப்படின்னு போட்டுருவாரா? அது ஏதோ விஜய் அங்க பெரியார் திடலுக்கு வந்தாரா, அப்ப திமுக உறுப்பினர் ஒருத்தர் அவரோட செல்ஃபி எடுத்துக்கினாராம். இதை வச்சு சில பேர் கலப்பி விடுறது கரெக்டுங்க. நீங்க ஒரு சினிமா நடிகர்னா யாரோனா செல்ஃபி எடுத்துப்பாங்க அவங்களோட, அதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் காமெடி. சோ விஜய் ஓட்டு வாங்குறாரு அப்படின்னா இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் நியூட்ரல் ஓட்டர்ஸ். அதுதான். அது ஒண்ணு. அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ்ல ஒரு சில பேர் திமுக இல்ல அதிமுக அவங்களுக்கு ஓட்டு போட்டு இருந்திருப்பாங்க. அதை நீங்க லாஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மேட்சும் ஃப்ரெஷ்ஷா நீங்க ரன் எடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி தான் சொல்வேன் நான். அதனால இது திமுகல இருந்து வருது, பாஜகல இருந்து வருது அப்படின்றதெல்லாம் சாரி நான் ஏத்துக்க மாட்டேன். முன்ன உங்களோட இதுல சொல்லியிருந்தீங்க சேனல்லையே, இந்த மாதிரி இப்போ திரும்ப தனி மாதிரி தனியாவதனம் பண்றது, ஸோ திமுக கூட்டணி உடையறது கிடையாது, பிஜேபிக்கு ஒரு செல்வாக்கு இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் எப்படி நீங்க அவ்வளோ அது தனியா இன்னும் என்ன அரௌண்ட் 10% ஆதரவு தான் இருக்கு. அட்லீஸ்ட் டெவலப் பண்ணணும், நிறைய உழைக்கணும் இல்லையா பிஜேபி? இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி இல்லையா? இல்ல அந்த ஒரு இக்கு வச்சுதான் நான் சொல்லியிருந்தேன், இந்த 2 வருஷத்துல கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படின்னு. அது திரும்ப அவர்கள் தனியா வருவார்னு சொல்ல முடியாது. ஒரு பாசிபிள் சினாரியோ என்ன பாக்குறேன் அப்படின்னா, தாவேகா, விசிகா அண்ட் டோலர்ஸ். ஏன்னா டோலர்ஸ்க்கு இப்போ திமுகவை பிடிக்கல, சாம்சங்ல தொழிற்சங்கம்லாம் வைக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இல்லாத பிரச்சனைகள்லாம் கிளப்பி நிற்கிறாங்க. அண்ட் மேபி இவர் சினிமால தொழிலாளர்களுக்காக புரட்சி கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா? ஏழை எளிய மக்களுக்காக பஞ்ச் டைலாக் பேசியிருக்காரு இல்லையா? அதனால அவங்களோட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.
ஸோ இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் வரும் அப்படின்னு நான் விஷுவலைஸ் பண்றேன். ஸோ அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, திமுக பலம் இழந்து இருக்கும். ஏன்னா கூட்டணி தான் அவங்க பலம். காங்கிரஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி அங்கதான் இருக்குன்றது என்னுடைய கணக்கு. ஏன்னா இன்னும் இருக்கிற 26க்கு அப்புறம் இருக்கிற ஒரு 3 வருஷத்துல எப்படியாவது ஆட்சியை கவுக்க முடியுமா அப்படின்னு தான் காங்கிரஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு டிஎம்கே எம்பி வேணும். அதனால அவங்க வருவதுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்படி ஒரு அலையன்ஸ் வந்துட்டாலே திமுக வீக்கெண்ட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதிமுக ஒண்ணுமே ஆகல, ரிவைவ் பண்றதுக்கே அவங்க ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இங்க பாஜக 2 வருஷம் வேலை செஞ்சிருந்தாங்கன்னா அப்ப வந்து அதிருப்தி ஓட்டுகள்ல ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகளை அப்படியே அதிமுக பக்கம் போகாம இவங்க பக்கம் மடம் மாத்திக்கலாம். அதுதான் நான் சொன்ன அட்வான்டேஜ் பிஜேபி அப்படின்னு. பட் அது வந்து வெறும் பார்ட்டியை மட்டும் வச்சுக்கின்னு அந்த நேரத்துல இவங்க ஓட்டு போடுவாங்கன்னு சரிப்பட்டு வராது. இந்த 2 வருஷம் கடுமையாக உழைக்க வேண்டும். மக்கள் மத்தியில சொல்லுவாங்களே, ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இந்த பேப்பர்ல ஃபிளையர்ஸ் வச்சு கொடுக்கறது, அதுக்கப்புறம் அங்கங்க போர்டு வைக்கிறது, அதை பத்தின ஒரு டாக் உருவாக்குவது, இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கட்சிக்காரங்க கண்ணுல படணும். எங்க போனாலும் ஒரு திமுக அதிமுக கொடி கட்டினவங்க, ஒரு வண்டி ஒரு வீடு அப்படின்னு பாக்குற மாதிரி பாஜகவுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அப்படின்னு எங்க பார்த்தாலும் கண்ணுல படணும். அவங்க மக்கள் போய் அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் ஆட்சிக்கு வர முடியும். மற்றபடி சோசியல் மீடியால நாங்க கிங்கு அப்படின்னா சோசியல் மீடியால வேணா ஒரு போல் வச்சுட்டு அதுல ஜெயிச்சுட்டு போவாங்க, அவ்வளவுதான். பட் இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா திஸ் மந்த் இது ஹரியானா எலெக்ஷன் வந்து வரப்போகுது, ப்ளஸ் ஜம்மு காஷ்மீர் மகாராஷ்டிரா வரப்போகுது, கூடியவர் வரப்போகுது. சப்போஸ் இந்த 4 மாநிலம் வந்து சப்போஸ் பிஜேபி தோத்துது, ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்சிக்கு வர முடியல அப்படின்னா மோடிக்கு மோடி வீக்கன் ஆவாரா? என்ன நினைக்கிறீங்க? மத்திய அரசுக்கு இன்னும் பிரச்சனைகள் வருமா? அதாவது பாஜக என்ன சொல்லுவாங்க, பாருங்க நாங்க வந்து 2014க்கு முன்னாடி இந்தந்த தேர்தல்லாம் தோத்தோம், 14ல பார்லிமெண்ட்ல ஜெயிச்சோம், அதே மாதிரி 19க்கு முன்னாடி இங்கெங்கெல்லாம் தோத்தோம், பார்லிமெண்ட்ல ஜெயிச்சோம், அப்ப இங்கெங்கெல்லாம் தோக்குறோம்னா நாங்க வந்து 29லயும் நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுப்பாங்க. இது ஒரு அல்ப சந்தோஷம். இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. லாஸ்ட் எலெக்ஷன் போது கூட இது மாதிரி சொன்னாங்க, பாத்தீங்களா கர்நாடகால தோத்துட்டோம்னா நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம்னு. இதுல என்னடா பெருமை, மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமைன்னு சந்தானம் கேட்பாரு. அந்த மாதிரி தான் இருக்குது. இங்க காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு சொல்லிக்கின்னு எந்த இடத்துலயுமே அவங்கள ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னா சில நேரங்கள்ல உண்மை கசகத்தான் செய்யும். இதனால மோடி வீக்கன் ஆவாரா அப்படின்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டோட இம்பாக்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவருடைய ஸ்ட்ரென்த்துக்கான ரிசல்ட் அது இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? மெயினா யூபியில வந்து எதிர்பார்த்த ரிசல்ட் வரல. சரி, என்னை பொறுத்தவரை வந்து ராம் டெம்பிள் கட்டுறான்னாரு. ஸோ ராம் டெம்பிள் இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் ஹிம் ஓட்ஸ், இட் ஹெல்ப் த முஸ்லீம் ஓட் டு கன்சாலிடேட் அகேன்ஸ்ட் பிஜேபி அண்ட் அதெல்லாம் இல்லைங்க. அது அது பாருங்க, அது பல வருடங்களா வந்து இந்த போலரைசேஷன் அப்படின்னு யூபியில அங்க மட்டும் இல்ல பல மாநிலங்கள்ல இருக்கதான் செய்யுது. ஸோ இந்த டெம்பிள்னால ஒன்றும் கிடையாது. அது த இஷ்யூ வாஸ் அங்க வந்து யோகி ஆதித்யநாத்தை சைட்லைன் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதுக்கு சரியான பதில் கிடைச்சது. இதுதான் மேட்டர். ஸ்மிருதி இரானியே தோத்து போனாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு வலுவான தலைவர் வேணுங்க. வெறும் தோனியை மட்டுமே நம்பிங்கன்னா நீங்க வந்து 20 ஓவர்லயும் தோனி வந்து ஆடுவாரா? அப்படித்தான் இருக்குது இன்னைக்கு பாஜக நிலைமை. மோடி மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த காலத்துல காங்கிரஸ் இருந்தா மாதிரி இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்ப காங்கிரஸுக்கு என்னன்னா வந்து மாநிலத்துல வலுவான தலைவர் வந்துட்டா நமக்கு போட்டியா வந்துருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. அதனால மாநிலத்துல யாரையும் பெருசா வளர விட மாட்டாங்க. ஆனா பாஜக அப்படி கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒருத்தரை வளர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம். ஏன்னா சம் ஆஃப் அந்த ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதுல வேற 75 வயசு ரிட்டையர்மெண்ட் வேற ஒரு பாலிசி வச்சுக்கிறாங்க இவங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அப்ப மாநிலத்துல ஒரு சக்சஸ்ஃபுல் லீடர் வேணுமா இல்லையா? அது என்னவோ தெரியல, கொஞ்ச நாளா வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க மாமா ஜி அப்படின்னு அழைக்கப்படுகின்ற சிவராஜ் சிங் சௌஹான், அவரை தேவையில்லாம அதே மாதிரி ராஜஸ்தான்ல அப்கோர்ஸ் அங்க வசுந்தரா ராஜே சிந்தியா அவங்க வந்து ஒரு குரூப்பிசம் வச்சுக்கின்னு இது பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்கள மேபி நீங்க ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் வேணாங்க சென்ட்ரலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல.
இப்போ அஸ்ஸாம்ல வந்து ஹிமந்தா பிஸ்வா சர்மா இருக்காரு, அவரை எவ்வளவு நாள் விட்டு வைப்பாங்கன்னு தெரியல. இப்படியே போயிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? அண்ட் இதுல தோல்வி உறுதி அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன இல்ல சொல்றது? உறுதின்னு இல்ல. டெஃபினட்டா இது இந்த இல்ல 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 சுவாமி, டெஃபினட்டா எதிர்க்கட்சியில சொல்லதான் சொல்லுவாங்க. அந்த மோடி மேஜிக் இஸ் நோ மோர் அப்படின்னுவாங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் வந்து மாநிலங்கள்ல தேர்தல் நடக்கும்போது ஜெயிச்சதெல்லாம் மோடினால அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப தோக்கும் போது மட்டும் நாட் பிகாஸ் ஆஃப் மோடி அப்படின்னா ஒத்துப்பாங்களா? காங்கிரஸ்ல வந்து ஜெயிக்கும் போது அது வந்து ஆஹா ராகுல், சோனியா, பிரியங்கா அப்படின்வாங்க. தோத்து போட்டாங்கன்னா மாநில தலைவர்கள் நாங்கள் தான் தோல்விக்கு காரணம்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணுவாங்க. அந்த மாதிரி மோடி மேஜிக் அப்படின்றது லைக் தோனி மேஜிக். லாஸ்ட் 2 ஓவர்ல வந்து ஒரு 20, 25 எடுத்து கொடுத்து ஜெயிக்க வைக்கிறது. அப்போ அதுக்கு முன்னாடி 18 ஓவர்ல அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அவங்க பண்ணிருக்கணும் இல்லையா? சோ அதுக்குதான் நான் சொல்றேன், மாநிலத்துல செல்வாக்கான தலைவர்கள் வேணும். அந்த டவுன் த லைன் மாவட்டத்துல, அதுக்கப்புறம் தாலுகா லெவல்ல, பூத் லெவல்ல அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் செல்வாக்கான தலைவர்களை வளர்த்து விட வேண்டும். அப்போ மட்டும்தான் வந்து அந்த தோனி மேஜிக் ஐசிங் ஆன் த கேக்னு நான் சொல்றேன். நீங்க அதெல்லாம் விட்டுட்டு 2 ஓவர் தோனி மட்டுமே அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா சரி வருமா சுவாமி? கரெக்ட். இல்ல ஏன்னா இப்போ ஈவன் சரி ஹரியானா கூட பார்த்தோம்னா வந்து மோஸ்ட்லி இட்ஸ் கிவின் டு காங்கிரஸ் தான். பட் மகாராஷ்டிரா வந்து இஸ் வெரி க்ரூஷியல். கேஷ் பாக்ஸ் ஃபார் த சப்போஸ் விட்டாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி கேஷ் பாக்ஸ் ஃபார் த காங்கிரஸ் அண்ட் தி அப்போசிஷன் இல்லையா? கரெக்ட். அது அப்போ விடுறது யாருடைய தப்பு? பாஜகவுடைய தப்பு தானே. ஜனங்களுக்கு வந்து அறிவு இருக்கணும். ஐயோ காங்கிரஸ் வந்தா நாடு நாசமா போயிருமே அப்படின்ட்டு அவங்க இருக்கக்கூடாது. எப்படியாவது பாஜக ஆட்சிக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கணும்ன்றது ஜனங்களுக்கு தலையெழுத்தா? கட்சிக்காரங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. எல்லாம் வந்து இந்த நியூட்ரலா இருக்க ஜனங்க அவங்க கஷ்டப்பட்டு எப்படியாவது பாஜகவை உட்கார வைக்கணும்னா நேது இது போற போக பார்த்தா அப்படிதான் ஆயினுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க பதவியில இருக்கவங்க அதை பத்தி எல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டோம். பதவியில இருக்கவங்க வந்து நாங்க வந்து எங்க வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்போம். பீப்புள் கனெக்ட் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டோம். இது நீங்க தான் வந்து எப்படியாவது எங்களை பதவியில உட்கார வைக்கணும்னா சரிவிட்டு வருமா சுவாமி? நீ நிறைய பேர் அந்த மூட்ல தான் இருக்காங்க போல இருக்குது பாஜக. இல்ல அது ஆமா அது தட்ஸ் வாட் ஐ அம் சீயிங் தமிழ் இசை ஆல்சோ. எனக்கு கவர்னர் பதவி கொடுத்தீங்க, நான் நின்னேன், திரும்பி எதாவது பதவி கொடு, நான் எதாவது பண்றேன், இந்த மாதிரி சுத்தி சுத்தி வர்றான்னு பாக்குறாங்க. பட் அது அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு மோடி. பட் இருந்தாலும் வந்து அந்த பதவி ஆசை அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டினியூஸா இருக்கதான் செய்யறது. அப்புறம் நேஷன் கடைசியா ஒரு ஃபர்ஸ்ட். கொஸ்டின் சார். சார் நேஷன் ஃபர்ஸ்ட் இதான் எங்க மோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க பாஜக. ஆனா ஒரு சில தலைவர்களை பார்த்தா அதை மறந்துட்டாங்களோன்னு தான் தோணுது. இல்ல அது 10 வருஷம் பதவியே இருந்ததுனால வந்து ப்ராபப்ளி அந்த ஒரு கம்ப்ளேசன்சி இருக்கோ என்னமோ தெரியல. அது ஒரு பிரச்சனை சார். அது காங்கிரஸ் கூட நல்ல கட்சி தான், ப்ரொவைடட் இட் இஸ் நாட் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் சோனியா அண்ட் ராகுல். அவங்க இல்லாத வரைக்கும் காங்கிரஸ், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் ஸ்டில் கண்ட்ரோல் பை தீஸ் டூ. அவங்க இல்லைன்னா வந்து எதிர்கட்சி நல்லா வந்திருக்கும். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு காந்தி ஜெயந்தி. ப்ராப்ளி இஃப் தே ரியலி காந்திஜி எவ்வளோ உண்ணாவிரதம் இருந்தார் அவர் அந்த காலத்தில். நான் நான் அன்லெஸ் யூ டிஸ்பேண்ட் த காங்கிரஸ் ஐ வில் நாட் ஸ்டாப் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு கண்ட்ரி வுட் ஹவ் பீன் லாட் பெட்டர். அப்போ ஆரம்பத்துலேருந்தே 2 கட்சியாக வந்திருக்கும் இல்லையா? எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு அப்போ ஒழுங்காக உருவாயிருக்கும். உருப்படியாக அதை பண்ணிருக்கலாம். அவர் அதை பண்ணாமல் எதுக்கலாமா உண்ணாவிரதம் இருந்தார் அவர். இதுக்கு இருந்திருக்கலாம் காந்திஜின்னு தோன்றது. இந்த கட்சியை வந்து காங்கிரஸ் இது பண்ணு, டிஸ்பேண்ட் பண்ணு பண்ணியிருந்தாருன்னா அவரே பண்ணிருக்கு. இல்ல அவரே பண்ணிருக்க கூடாதா? அதான் தெரியல. அது ஏன் பண்ணல, எனக்கு அதுவும் நல்ல கேள்விதான். எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. பண்ணுங்கன்னு சொன்னார்ல, அவரே வந்தப்பா கட்சியை கழிச்சிட்டம்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா யாராவது எதிர்த்து பேசியிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும்ல யாரு என்னன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. கட்சியை கழிச்சிட்டேன். ஏன்னா அங்க வந்து இந்த தலைவர் தேர்தல்ல போட்டிட்டு ஜெயிக்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஆனா அதையும் மீறி இவருடைய வீட்டோ அப்படின்னு இதெல்லாம் நம்ம பாக்குறோம்ல. அதே மாதிரி கட்சி கலைந்து விட்டது, போங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாமா ஒரே வார்த்தை? எதுக்காக இதை வந்து கோரிக்கையா வைக்கணும்? இது வந்து என்ன சொல்றது, திமுக இருக்க நிர்வாகிகளே வந்து மது விலக்கு மாநாட்டில் கலந்துக்கிட்டு மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிற மாதிரி இருக்குது.
ஏன் அங்க போயிட்டு விசிகா மாநாட்டுல போய் கோரிக்கை வைக்கணும்? அப்படியே அவங்க சிஎம் பார்த்து ஐயா மது விலக்கு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. கரெக்ட்.